வணக்கம். நடிகர் திலகம் டிவி மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஸோ நம்ம கடந்த பதிவில் சொன்ன மாதிரி ஆம், பல வாரங்களாக ஒரு சில யூடியூப் சேனல்கள், எம்ஜிஆர் ஆதரவு யூடியூப் சேனல்கள் அவர்கள் தலைவரை புகழ்த்தி பேசுகிறோம், உயர்த்தி பேசுகிறோம் பேர் வழி என்று தேவையில்லாமல் நடிகர் திலகத்தின் திரைப்படங்களை கடந்த பல வருடங்களாக, அதாவது எப்பொழுது சிவாஜி அவர்கள் திரையுலகிற்கு நடிக்க வந்தாரோ 52 அந்த வருஷத்துலேருந்து பொய் பித்தலாட்டத்தையும் தான் வந்து புழுகிட்டு இருக்காங்க. காரணம் என்றால் ஒரு வெத்து காழ்ப்புணர்ச்சி. நடிகர் திலகத்தின் மார்க்கெட் அவர்களால் ஜீர்ணிக்க முடியவில்லை. தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் நடிகர் திலகத்தை அணுகி பல திரைப்படங்கள் நடிகர் திலகத்தை வைத்து தொடர்ந்து 1952 முதல் எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டராக பதவி ஏற்கும் வரை தொடர்ந்து வந்து வருஷத்துக்கு ஆவரேஜாக 8 படம், 9 படம், 10 படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தயாரிச்சிட்ருக்கிறது இவங்களால் ஜீர்ணிக்கவே வந்து முடியாமல் அதுலேயும் உலக விருதுகளையும் வென்றிருக்கிறார் நடிக்க வந்த 8 வருடத்தில். ஸோ இது எல்லாமே வந்து இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு புகைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ இதை வந்து ஊதி விடுற மாதிரி இவங்க எம்ஜிஆர் அவர்கள் இருந்த கட்சி, அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம், அதில் தானே எம்ஜிஆர் பதவி வகித்தார். ஸோ இவர் காமராஜர் மீது பற்று கொண்டிருந்தார் நடிகர் திலகம். அதை இவங்களால் ஜீர்ணிக்க முடியல. அதனால் காமராஜர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பொய் பித்தலாட்ட தகவல்களை பரப்பிக்கிட்டே வந்து இருந்தாங்க. பிட் நோட்டீஸ் அடித்து விடுறது இதெல்லாம் சரி, ஓகே. அது வந்து ஒரு மார்க்கெட்டிங்காக அவங்க பண்ணுறாங்க. அப்படின்னாலும் அனாவசியமாக நடிகர் திலகத்தை ஏன் அவர்கள் வம்புக்கு இழுக்கிறார்கள், அவர் படங்களை ஏன் குறைத்து பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை. அதாவது இவங்களுக்கு எந்த திறமையும் வந்து கிடையாது. இவங்க சொந்த திறமையை நம்பி இருந்தது அப்படின்னா இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நடிகர் திலகம் அப்படி இல்லை. நடிகர் திலகத்திட்டேருந்து வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அவருடைய இடத்துலேருந்து வந்து தொடங்கினது கிடையாது. அது அரசியலாக இருக்கட்டும், இல்லை சினிமாவாக இருக்கட்டும், இவங்க தான் வந்து தொடர்ந்து கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன், கலைஞர் மு கருணாநிதி, எம்ஜி ராமச்சந்திரன், இப்படி பலரும் வந்து நடிகர் திலகத்தை வந்து வம்புக்கு இழுத்துட்ருப்பாங்க. எப்போல்லாம் வந்து அவருடைய படங்கள் மாபெரும் வெற்றியை பெறுகிறதோ அப்போல்லாம் ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பேச வேண்டியது. இதுதான் இவர்கள் தொன்று தொட்டு செய்து கொண்டிருக்கும் வேலை. ஸோ இதோடைய ஒரு பாரம்பரியமாகத்தான் வந்து இப்போ சமீப காலமாக சில யூடியூப் சேனல்கள் எம்ஜிஆர் திரைப்படங்களை உயர்த்தி பேச, சிவாஜி அவர்களுடைய திரைப்படத்தை தாழ்த்தி பேசுகிறார்கள். வசூல் விபரங்களை எல்லாம் மிகவும் தப்பும் தவறுமாக பொய்யும் பித்தலாட்டத்தையும் புழுகி திரிகிறார்கள். ஸோ இப்படி இருக்கும்பொழுது அந்த ஒரு சில வீடியோலாம் பார்க்கும்பொழுது ஒரு வீடியோ பார்க்க நேர்ந்தது. அதாவது இவர்கள் அபிமான நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த உரிமை குரல் திரைப்படத்தின் வசூல் நடிகர் திலகத்தின் தங்கப்பதக்கம் திரைப்படத்தை விட வந்து பயங்கரமாக வந்து வசூல் வந்து பண்ணிடுச்சு அப்படின்னு வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ப்ரொபகண்டா பண்ணிகிட்ருக்காங்க. பித்தலாட்ட நோட்டீஸ் மூலமாக ரசிகர்கள் சொந்தமாக அடிச்சுப்பாங்க இல்லையா, செவுத்தில் ஒட்டுறதுக்கு, இவ்வளோ வசூல் பண்ணிச்சு அவ்வளோ வசூல் பண்ணிச்சுன்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிட் நோட்டீஸை வைத்துக்கொண்டு இவங்க வந்து நடிகர் திலகத்தின் திரைப்படங்களை பற்றி குறிப்பாக தங்கப்பதக்கம் திரைப்படத்தை பற்றி தாழ்த்தி பேசுகிறார்கள். ஸோ அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவோட அப்ஜெக்டிவ். உரிமை குரல் மிக சிறந்த ஒரு திரைப்படம், ஸ்ரீதர் அவர்களுடைய இயக்கத்தில். இன்ஃபேக்ட் அது வந்து ஸ்ரீதருடைய படமாகத்தான் இருந்ததை தவிர அது வந்து எம்ஜிஆர் படமாக இல்லை. அதுதான் அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸ்டோரி ஓரியன்டு, நல்ல சாங்ஸு, இது எல்லாமே. ஸோ அந்த படம் வெள்ளி விழாவுடைய திரைப்படம். அதாவது எம்ஜிஆருக்கு வந்து அவருடைய என்டையர் கெரியர்லேயே 1936 பார்த்திங்க அப்படின்னா அவர் சீஃப் மினிஸ்டராகி 1978 வெளியான மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் வரைக்கும் பார்த்திங்கன்னா 42 வருடங்களில் அவருக்கு வெறும் 6 திரைப்படங்கள் தான் வந்து வெள்ளி விழாவே. மதுரை வீரன், எங்கள் வீட்டு பிள்ளை, மதுரை வீரன் கூட இவங்க சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து ஒரு வெள்ளி விழாவுடைய அந்த விளம்பரம் எதுவுமே வந்து எங்கேயுமே வந்து போட்டதும் கிடையாது, யாரும் பார்த்ததும் கிடையாது. ஸோ சொல்லிக்க வேண்டியது தான், மதுரையில் வந்து மதுரை வீரன் ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது எங்கள் வீட்டு பிள்ளை,
அதற்கு பிறகு மாட்டுக்கார வேலன், அதுக்கப்புறம் வந்து அடிமை பெண்ணு, உரிமை குரல், உலகம் சுற்றும் வாலிபன், இந்த 6 படம் தான் வந்து அவருக்கு வந்து வெள்ளி விழாவே. அதாவது 136 படங்களில் 6 வெள்ளி விழா படங்கள். பட் இதே 136 கணக்கில் எடுத்துக்கிட்டா நடிகர் திலகத்திற்கு 13 வெள்ளி விழா படங்கள் உள்ளன. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த உரிமை குரல் மிகச்சிறந்த படம் தான், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் வசூல் ரீதியாகலாம் வந்து தங்கப்பதக்கத்தை வந்து நெருங்கக்கூடிய முடியாத ஒரு திரைப்படம் தான் உரிமை குரல். அதற்கு அது வந்து ஒரு ஃபேக்கான நோட்டீஸ் எப்படியெல்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஸோ இதில் வந்து போட்டிருக்கிற இந்த விளம்பரம் எல்லாம், இப்போ வருகின்ற இந்த விளம்பரம் ரசிகர் மன்றங்கள் அடித்த ஒரு பிட் நோட்டீஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது வந்து ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு இது. அண்ட் இதில் வந்து எப்படி இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஊரை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதில் வந்து எத்தனை அரங்குகளில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்கிற ஒரு சமாச்சாரம் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டாங்க. கோயம்புத்தூரில், மதுரையில், இதெல்லாம் வந்து ஒரு ஏரியா, ஒரு சினிமா இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர் அப்படிங்கிறது ஒரு ஏரியா. மதுரை அப்படிங்கிறச்ச வந்து திண்டுக்கல்லும் மதுரை ஏரியாவில் தான் வரும். இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா இது பண்ணிவிட்டு கலெக்டிவாக வந்து ஒரு போட வேண்டியது. ஆனால் நடிகர் திலகத்தின் திரைப்படங்களுடைய வசூல் விளம்பரங்கள் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட தியேட்டர், மதுரை அப்படின்னா சென்ட்ரல் திரையரங்கம் அப்படின்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து போடுவாங்க. உரிமை குரல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா படம் வந்து 50 நாள் வசூலை போட்டிருக்கிறார்கள். இதே 50 நாள் வசூல் தங்கப்பதக்கத்திற்கு ஸோ நம்ம அதே அளவு கொண்ட அரங்கமாக நாம் சென்ட்ரல் திரையரங்கம் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 50 நாள் வசூலை வந்து நம்ம ஒரு நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதை வகுத்து நம்ம எடுக்கும் பொழுது உரிமை குரலை விட சுமார் 11,000 ரூபாய் கிட்ட வந்து அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு தங்கப்பதக்கம். ஸோ அந்த கேல்குலேஷனை தான் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அண்டு உரிமை குரல், தங்கப்பதக்கம் இந்த 2 படத்தையும் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கம்பேரே வந்து பண்ண முடியாது. காரணம் என்னவென்றால் தங்கப்பதக்கத்தின் ரீச் அப்படிங்கிறது பல மைல்கள் அப்பால். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் மாபெரும் வெற்றிக்கு வசூலுக்கு பிறகு அந்த படத்தை முறியடித்த பெருமை தங்கப்பதக்கத்திற்கு உண்டு. அதாவது அடுத்த வருடமே ஜூன் மாதம் வெளியான தங்கப்பதக்கம் வந்து அந்த ரெக்கார்டெல்லாம் அடித்து நொறுக்கிடுச்சு. ஸோ இதுதான் வந்து உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இவங்க உரிமை குரலை கொண்டு வந்து இடையில் சொருகிறாங்க. வசூல் வந்து அப்படியாச்சு இப்படியாச்சு அப்படின்னு இவங்களுடைய வழக்கம் போல் பிட் நோட்டீஸ் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு ரசிகர் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வசூல் விவரங்கள் இதையெல்லாம் வந்து என்னமோ ஒரு தினத்தந்திலேயோ இல்லைன்னா வந்து ஒரு பொம்மை, பேசும் படம், ஸோ இப்போ தினமணி இது போன்ற ஒரு பத்திரிகைகளில் வந்து விளம்பரம் மாதிரி ஒரு சீனை போட்டுட்டு இங்கே வந்து பித்தலாட்ட வேலையில் செய்திருக்கிறார்கள். இந்த படம் இல்லை, இவங்களுடைய முக்கால்வாசி படங்களுக்கு இப்படி தான் வந்து இவங்களுடைய வசூல் விவரங்களே வந்து இருக்கும். எதுவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 4, 5 அல்லது 6 படங்களை தவிர மீதி எந்த படத்துக்கும் இவங்கக்கிட்ட எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இருந்தால் தானே காமிக்கிறதுக்கு தயாரிப்பாளர்களோ விநியோகஸ்தர்களோ இந்த விளம்பரங்களை கொடுத்திருந்தால் தான் காட்ட முடியும். இல்லைன்னா எங்கேருந்து காட்டுவாங்க? ஸோ இதுதான் வந்து இவர்களுடைய வந்து விஷயம். ஆகவே உரிமை குரல்னு நீங்கள் எத்தனை வாட்டி உரிமையாக வந்து குரலை எழுப்பினாலும் அதை விட எல்லாம் பல மைல் தூரத்தில் வசூலில் கடந்து முன்னணியில் இருந்த ஒரே திரைப்படம் தங்கப்பதக்கம் தான். அதை இந்த ஒரிஜினல் விளம்பரங்களை பார்த்தாலே உங்களுக்கு வந்து விளங்கிவிடும். ஸோ சென்னையாக இருக்கட்டும், எந்த ஊராக இருக்கட்டும், ஸோ மதுரையிலெல்லாம் வந்து உரிமை குரல் எல்லாம் வசூலையோ உலகம் சுற்றும் வாலிபன் வசூலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கத்தை நெருங்கவே முடியல. அதுதான் வந்து உண்மை. ஸோ இவங்க என்ன தான் வந்து பொய் பித்தலாட்ட நோட்டீஸை போட்டாலும் இந்த உண்மையான விளம்பரதாரர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க கொடுத்த விளம்பரம் வந்து பார்க்குறீங்க நீங்கள். இதுதான் உண்மையான ஒரு ஸ்டேட்டஸ் என்று கூறி தங்கப்பதக்கமே வென்றது உலகத்தையும் உரிமை குரலையும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு வசூல் பதிவுகளுடன் உங்கள் முன்னால் வருகிறேன். வளர்க நடிகர் திலகத்தின் புகழ், வாழ்க நடிகர் திலகத்தின் திரைப்படங்கள்.
நன்றி, வணக்கம்.